நம்ம ஜாவா பேக்கெண்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோல ஒரு ஆப்ஜெக்ட்ட எப்படி கிரியேட் பண்றது, ஆப்ஜெக்ட் இல்லாம ஸ்டாட்டிக் வேல்யூ குடுத்து எப்படி ஒரு வேரியபிள நம்ம பிரிண்ட் பண்றது இது எல்லாமே பார்த்தோம். தென் இன்னொரு கிளாஸ எக்லிப்ஸ் லைக் வேற இடத்துல கிரியேட் பண்ணி, அதுல இருக்க வேரியபிள எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றது, ஸ்டாட்டிக் வச்சு கால் பண்றது இதெல்லாமே பார்த்தோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ல பார்த்தீங்கன்னா, இங்க நான் கன்ஸ்ட்ரக்டர் கால்ன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன் ஜாவா? ஓகே. ஸோ நான் நியூவா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ். ஸோ நம்மளோட ஜாவா சீரிஸ்ல சீரிஸ் 1 பேக்கேஜ்க்குள்ள நான் கன்ஸ்ட்ரக்டர் கால்ன்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே. எனக்கு இங்க சி கேபிட்டல்ல இருக்கணும். என்னோட கிளாஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல குடுக்கணும். தென் மெயின் மெத்தட் வேணும்ன்றதுனால இத நான் டிக் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ். ஓகே. ஸோ வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் எ ஸ்பெஷல் மெத்தட் ஆஃப் தி ஜாவா கிளாஸ். என்னோட ஒவ்வொரு ஜாவா கிளாஸ்லயும் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்க போகுது. ஓகேயா? ஸோ இதனோட பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நேம் ஷுட் சேம் அஸ் தி கிளாஸ் நேம். ஓகேயா? ஸோ என் கிளாஸ் நேம் எதுவோ அதுதான் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கூட. இத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இத நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். ஒரு ஆப்ஜெக்ட்ட நான் கால் பண்ணும்போது, இல்லன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ட நான் கிரியேட் பண்ணும்போது இது கால் ஆகும். ஓகேயா? ஸோ இட் கால் when we create a object. ஓகேயா? ஸோ ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றப்போ அது கால் ஆகும். Then it is used to initialize the object. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ட இனிஷியலைஸ் பண்றதுக்குமே எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் தான் யூஸ் ஆக போகுது. ஓகேயா? அதே மாதிரி it does not have any return type. இன்டிஜர், ஸ்ட்ரிங் அப்படின்னு எந்த ரிட்டர்ன் டைப்பும் இல்ல. வாய்டு கூட இதுக்கு ரிட்டர்ன் டைப்பா இல்ல. ஓகேயா? ஸோ இதெல்லாம் அதோட நோட்ஸ். ஓகே. ஸோ இப்ப நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இன்டிஜர் எக்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 10. நம்மளுக்கு தெரியும். லைக் இந்த மெயின் மெத்தட்குள்ள இந்த எக்ஸ நான் பிரிண்ட் பண்ணணும்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. ஸ்டாட்டிக்கும் தேவையில்ல, ஆப்ஜெக்ட்டும் தேவையில்ல. என் மெயின் மெத்தடுக்கு வெளியே, அதாவது கன்ஸ்ட்ரக்டர் கால் அப்படிங்கிற கிளாஸோட ஸ்கோப்புக்குள்ள நான் கிரியேட் பண்றப்போ ஸ்டாட்டிக்கா கொடுக்கணும், இல்லைன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஓகே. ஸோ இங்க நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டர் கால் அப்படிங்கிற என்னோட கிளாஸ்க்காக. கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட்டுக்கு நானா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ கீவேர்ட். இங்க நான் குடுக்குற கிளாஸ் நேம், இத கிளாஸ் நேம்னு சொல்லக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டர் கால்ன்னு சொல்லணும். ஸோ கிளாஸ் நேம குடுத்து, ஒரு பாராந்தசிஸ் குடுத்து செமிகோலன் குடுப்பேன். இது கன்ஸ்ட்ரக்டர் கால். நம்ம மெத்தட் பார்த்தோம் இல்லையா? லைக் மெத்தடோட நேம குடுத்து, ஒரு பாராந்தசிஸ் குடுத்து மெத்தட கால் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேம் குடுத்து நான் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றேன். இங்க பாருங்க அவங்க கூட சொல்றாங்களா? சீரிஸ் 1 ஓட கன்ஸ்ட்ரக்டர் கால் அப்படின்னு. லைக் ஓகே. ஸோ மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். தென் அத வந்து கால் பண்ணுவோம். கரெக்ட்டா? இங்க நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஆனா கால் ஆகுதுன்னு சொல்றீங்களே எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணும்போதே டிஃபால்ட்டா இங்க அது எனக்கு கால் ஆகும். ஏன்னா, நான் எக்ஸ்பிளிசிட்டா வந்து லைக் ஜாவால
கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் குடுத்தாலும், குடுக்காட்டியுமே இங்க ஜாவால கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி பார்த்துட்டோம். என் கிளாஸ் நேமோட சேமா தான் இருக்கும் அப்படின்னுட்டு. ஸோ என் கிளாஸ் நேம் parenthesis ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் குடுத்துக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ன்னு குடுத்துக்கிறேன். சும்மா இதுக்குள்ள சும்மா கன்ஸ்ட்ரக்டர் கால்னு சொல்லிக்கலாம். இங்க டிஃபால்ட்டா நான் எதுவுமே குடுக்காம இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணையில எனக்கு எதுவுமே நடக்கல. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதான்னு நான் செக் பண்றதுக்காக இந்த மெத்தட்குள்ள ஒரு சிஸ் அவுட் குடுத்திருக்கேன். ஓகே. ஸோ கண்ட்ரோல் எஸ். ஸோ ப்ரொசீட். ஆக்சுவலி லைக் இன்சர்ட் பிளாக் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இங்க நம்ம செமிகோலன் கொடுக்கிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது எனக்கு. அகைன் நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட கிரியேட் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேற நேம் வைக்கணும்ல, இல்லைன்னா எரர் வரும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் லைக் ஒவ்வொரு வேரியபிளும் என்னோட ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் 1க்கு எக்ஸ் ஈக்குவல் டு 10 நான் ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டேன்னா அடுத்த இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஆப்ஜெக்ட் 2க்கு கிரியேட் ஆகும். ஆனா ஸ்டாட்டிக்ல அப்படி கிடையாது. ஒரே தடவை எல்லாத்துக்குமே கிரியேட் ஆயிரும். ஸோ ஆப்ஜெக்ட் 2ன்னு சொல்லிட்டு அகைன் நான் ரன் பண்றேன். 2 தடவை கால் ஆயிருக்கு. ஏன்னா இங்க நான் 2 தடவை ஆப்ஜெக்ட் லைக் கன்ஸ்ட்ரக்டர் கால் கொடுத்திருக்கேன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ல. ஸோ அதனாலதான் சொன்னோம் நம்ம ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றப்பவே இது கால் ஆகும் அப்படின்னு. ஓகேயா? ஸோ லைக் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் கால்ல ஏதாவது ஒரு வேரியபிள் நான் கொடுக்கணும். நான் என்னோட யூசரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இடத்துல நான் பாராமீட்டர் வாங்கிக்குவேன். ஓகேயா? ஸோ லைக் என்ன டேட்டா டைப்ல நான் பாராமீட்டர் வாங்கணும் அப்படின்றத சொல்லணும். நான் ஸ்ட்ரிங்னு சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரிங்ல லைக் நேம்னு ஒரு பாராமீட்டர் நான் வாங்கிக்கிறேன். லைக் ஓகே. ஸோ இங்க ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ல கிரியேட் பண்ணிக்கலாம். நான் யூசர் நேம்னு இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். இனிஷியலைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் ஈக்குவல் டு நேம். ஸோ பாராமீட்டர்ல வாங்குற நேம என்னோட யூசர் நேம் வேரியபிளுக்கு நான் அசைன் பண்றேன். ஓகே. இங்க எனக்கு எரர் காட்டுது. என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் வெறும் கன்ஸ்ட்ரக்டரா இல்ல பாராமீட்டரோட இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ இங்க நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை பாஸ் பண்ணியே ஆகணும். ஓகேயா? நான் தாரணின்னு பாஸ் பண்றேன். இந்த இடத்துல லைக் டெவலப்பர்னு சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். ஆப்ஜெக்ட் ஒன்னோடத ஃபர்ஸ்ட் கால் பண்ணலாம். ஸோ எப்படி பண்றது நம்மளுக்கே தெரியும் இல்லையா? ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு லைக் obj1 டாட் யூசர் நேம் லைக் சாரி யூசர். ஓகே. ஸோ அகைன் அதான் பண்ண போறேன். ஆப்ஜெக்டோட நேம் மட்டும் வேற. ஸோ ஆப்ஜெக்ட் டூ டாட் யூசர் நேம். மறுபடியும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸோ 2 தடவ எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. தென் இங்க நான் குடுத்த வேல்யூஸுமே இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு போய் பாஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம யூஸ் பண்ணலாம். முன்னாடி பாராமீட்டர் இல்லாம யூஸ் பண்ணது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.